எல்லாத்துக்கும் ஒரு காரணம் உண்டு. அந்த சமயத்தில் தெய்வம் நமக்கு ஏதோ நன்மை செய்யறதுன்னு ரிலாக்ஸாக இருக்கும். இப்போ ஒரு ஆலமரம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது பக்கத்தில் ஒரு பப்பாளி மரம், ரெண்டுத்தையும் ஒன்றா நட்டுட்டோம். பப்பாளி மரம் கட 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 கடன் வளரும். மூங்கில் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துக்கன்னு தெரியாது. ஒரு காலகட்டம் வரைக்கும் இப்படியே தான் இருக்கும், பெருசாக ஹைட்டே வராது. ஒரு காலகட்டம் கட 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 மேலே போகும். அது வரைக்கும் அத்தனை பேர் ஓடி நிற்கும். தென்னை மரம் அப்படியே இருக்குமே, எத்தனை வருஷம் ஆகும் வளர்கிறதுக்கு. ஆனால் அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் அது பலன் தரும். இப்போ சில விஷயங்கள்லாம் நமக்கு நிறைய வருஷம் பலன் தரணும் அப்படின்னா அதற்கேற்ற நேரம் எடுக்கும். சில பேருக்கு அவள் பூர்வ ஜென்ம கர்மாவினுடைய அந்த தொடர்ச்சி இருக்கு இல்லையா, அதனால அவள் கொஞ்சம் முன்னாடி வளர்ந்துருக்கும், அவ்வளோதானே. அதனால் ஒன்றும் தப்பு